ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 11th எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முன்னாடி எபிசோட் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளார போயிடலாம். அடே, நீ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டியா? நேற்று ட்ரீ வேலியை சேர்ந்த ட்ரீ ஆன்சிஸ்டர் அவருடைய டிவைன் சக்தியை வர வச்சாராம். இப்போ அவரு டெமிகாட் ரிலிமில் இருக்காராம். உண்மையை சொல்லணும்னா அந்த ஜாவலின் இங்கிருந்து போயிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை உருவாக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவ்வளோ இம்மார்ட்டல் செக்டை சேர்ந்தவங்களும் ஒன்று சேர்ந்து எக்ஸோ சேனை சாவடிக்கிறதுக்காக ஒரு அலைன்ஸே உருவாக்கி இருக்காங்களாம். என்ன எக்ஸோ சேனா? ஆமாண்டா, அவன் தான்டா நம்ம யங் மாஸ்டரோடைய கையை வெட்டினவன். என்னடா திருப்பி யங் மாஸ்டருக்கு நீங்க சரக்கு எடுத்துக்கிட்டு வரீங்களா? ஆமா சார், நீங்க அதை ஒண்ணு கொடுக்க தேவையில்ல, இங்கிருந்து கிளம்புங்கடான்னு சொல்ல அவனுங்க அங்கிருந்து கிளம்புறானுங்க. அவன் என்னடானா சரக்க குடிச்சுக்கிட்டு இருந்துட்டு எனக்கு இது பத்தாது, இன்னும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்ல அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல அவரு அந்த டெக்னிக்கை எடுத்து காட்டவும், என்ன இது இம்மார்ட்டல் செக்டர் சேர்ந்ததாச்சே, உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு, இது எப்படி எடுத்துக்கிட்டு வந்தன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களுடைய லிம்ஸை நீங்க திருப்பி வர வச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்கு நீங்க திருப்பி வரணும், என்ன இந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனோ கதறிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இம்மார்ட்டல் கேட்டு செக்ட் லேண்டை காட்டிக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க எதுக்காக எக்ஸோ சேனை சாவடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரியான் சிஸ்டருக்கு அந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். ஜாவலினுக்கும் டிராகன் கிங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சு. நம்மளே ஏன் டைரக்டா அதை எடுத்துக்க கூடாது? எதுக்குடா நீ இப்ப தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, என்னுடைய மீனுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு பிரெடேட்டர் அதுங்களை சுத்தி இருக்கிறதுகளுக்கு நடுவுல எதுவும் பண்ண மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நல்ல நேரம் வரப்ப அதுங்களை தாக்கணும். எப்பயும் இன்னசென்ட்டாலாம் இருந்துகிட்டு இருக்க முடியாது. அந்த பழம் பழுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பழுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துக்கிறது தான் எனக்கு புரிஞ்சதுன்னா அந்த எக்ஸோ சேனை கண்டிப்பா சாவடிப்பேன். அப்பதான் இம்மார்ட்டல் செக்டுக்கும் ட்ரீ வேலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அலைன்ஸ் மெயின்டைன் ஆகும். அப்படியே அந்த பொண்ணு அவளுடைய ரக்கைய வர வைக்கவும் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடறான். உன்னுடைய டிவைன் மார்க் மூலியமா இந்த கிளானை நீ ரூல் பண்ணி இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் ஒன்னால திரும்பவும் இந்த கிளான் பக்கமே வர முடியாது. நீ எல்லாம் டெமிகாட் பிளட் லைன்ல இருக்கிறதே பெரிய அசிங்கண்டான்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் படிக்கட்டு மாதிரி வந்து அவனை காப்பாத்திருது. யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான். என்ன உன்னை வேணான்னு சொல்லிட்டு துரத்திட்டாங்களா? நீ ஏன் கூடவே வந்துடக்கூடாது? நீங்க தான் அன்னைக்கு என்ன காப்பாத்தி உதவி பண்ணீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ இவங்க 3 பேரும் திருப்பி உயிரோட வர வைக்க இந்த நெக்டர் ஹெல்ப் பண்ணும் தான் நான் நம்புறேன். இது மட்டும் வேலை செய்யலன்னா நான் வேற எதனா வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். இந்த நெக்டர் வேலை செஞ்சிருச்சு. ஃபைனலாக நீங்கள் எல்லாரும் சரியாயிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ 3rd ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே இந்த எலெக்சிரியஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப அற்புதமானது தான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுங்க உயிரோட வந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரி போதும் நிறுத்துங்க. அந்த பொனியை எழுந்துட்டு கெக்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ நான் அந்த நெக்டாரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சின்ன பிஸ்டும் என் கூட வந்துடுச்சு. இதோடைய பேரு கெக்க. என்னடா இப்பதானடா நல்லா இருந்தீங்க, அதுக்குள்ளார உங்களுக்கு என்னடா ஆயிடுச்சு? சீக்கிரம் எழுந்துருங்கடா. அந்த பூனை என்னடானா எனக்கு என்னன்ற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு என்னடா ஆச்சு, எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருதுங்க. அந்த இடத்துல தான் அந்த ட்ரீ இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு அந்த ட்ரீயோடைய ஓனர் கெக்கன்னு நல்லா தெரியும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன திருட வச்சுட்டல்ல, என்கிட்டே வாடா ட்ரிக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திருப்பி விழுந்துடுறானுங்க. சரி நடிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் அது உங்களை எதுவும் பண்ணாதரான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சின்ன ட்ரீ பீப்புளும் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருது. அந்த எக்ஸோ சேன் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல தான் இருக்கான். இந்த எக்ஸோ சேன் மேல ஒரு வாண்டட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அவனை யாரு சாவடிக்கிறாங்களோ அவங்களால ரெண்டன்ட் வேலி, அதாவது ட்ரீ வேலிக்குள்ளார போக முடியும். அது மட்டும் இல்லாம பரிசுகளும் கிடைக்கும். வாங்கடா நம்ம போயிட்டு அந்த எக்ஸோ சேனை சாவடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப இன்னொரு டீமை சேர்ந்தவனோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா. அவன் டெமிகாட் ரிலிம்ல இருக்கக்கூடிய ட்ரீ ஆன்சிஸ்டர் கிட்ட இருந்தே தப்பிச்சு வந்திருக்கான். கண்டிப்பா அவன் வீக்கானால
இருக்க முடியாது. திறமை வாய்ந்தவனா தான் இருப்பான். அதனால நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்க, அவனுங்க என்னடான்னா வந்த வேகத்திலே ட்ராப்புங்கள மாட்டிக்கிறானுங்க. இன்னொரு டீமை சேர்ந்தவனுங்க அங்க நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற வழியா உள்ளார வந்துட்டு, டேய் எக்ஸ்சூச்சான் நீ எங்கடா இருக்க? எங்களை பார்த்த பயத்துல போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, டேய் என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லுவோம். கூட இருந்தவனுங்களோ, நீ எங்களை குறைச்சி எடை போட்டுட்டாடா, டே வெயிட் பண்ணுங்கடா, அந்த இடத்துல ட்ராப் இருக்க வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல புகை மூட்டத்தை வர வச்சுட்டு அவனுங்களுடைய கதையை முடிச்சு தள்ளிடுறான். உன்னை யார் இங்க அனுப்புனாங்கன்றத ஒழுங்கா சொல்லிடுறா. ட்ரீ வேலையை சேர்ந்தவங்க வாண்டட் நோட்டீஸை போட்டிருக்காங்க. யார் உன்னை சாவடிக்கிறாங்களோ அவங்களால ட்ரீ வேலைக்குள்ளார வர முடியும். அதனால பல பேர் அலைன்ஸ்ல சேர்ந்து உன்னை சாவடிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருடா? ஃப்ளையிங் டேகர் செக்டர் சேர்ந்தவங்க இன்னும் பல பேர் உன்னை சாவடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூ ஃபேமிலியை சேர்ந்த கூலுவும் என்ன கூலுவா இன்னும் அவனுடைய கெட்ட எண்ணத்தை அவன் விடல போல இருக்கு. சரிடா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன அலைன்ஸை சேர்ந்த எல்லாருமே நீ சேலஞ்ச் பண்ண விரும்புறியா? நார்த் வெஸ்ட்ல 30 மைலுக்கு தொலைவில் ஒரு வேலி இருக்கு. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. நான் எல்லாரையும் சேலஞ்ச் பண்றேன். பரவாயில்லடா, நீ ரொம்ப தைரியமான ஆளா தான் இருக்க. ஃபைனலா நீ வெளியில வந்துட்டியா? நீயும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே வந்திருக்க. எக்ஸ்சூச்சன் நீ மட்டும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தனா உன்னுடைய கதையை என்னுடைய டிசெண்டன்ஸ் மூலியமா முடிச்சிட்டு இருப்பேன்டா. சரி, நீங்க எல்லாரும் குகைக்குள்ளார ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. ஆனா என்னடா, இதுக்கப்புறம் நம்மளால ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. எதிர்த்து சண்டை போடுவோம். இதோட முடிப்போம். அப்படியே நம்மளால நடந்து வந்துகிட்டு இருக்க மாங்க ஓடுறத பார்த்துட்டு என்ன மாங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் எங்கடா ஓடுறீங்க? என்னுடைய சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடியே எங்கடா ஓடுறீங்க? இன்னும் எதுவும் முடியல. இந்த இடத்துல இருந்து எவனாலையும் போக முடியாதுரா. அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜியை வர வச்சு அதை தடுத்துறான். பிரதர் எக்ஷு உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இவன் தான் ஸ்வாட் டீமன். இவங்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமா தான் இருக்கணும். என்னடா 4th லெவல்ல இருந்துகிட்டு என்னுடைய அட்டாக்கை தடுத்து நிறுத்திட்டு என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தாக்குங்க. அந்த புகையை பயன்படுத்தி நம்மளுங்க அங்கிருந்து தப்பிச்சிடறானுங்க. சின்ன பையன் ஒன்னு நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பேன். பார்த்தா மாங்கு பையோ சீனியர் என்ன காப்பாத்த வந்துதான் இப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, சரி அந்த டூக்கு ஸ்வாட்டிமன் யாரு? உண்மையிலே இது என்ன விஷயம்? எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு சொல்ல. இவன் டூக்கு கிளான்ல இருந்து வரான். இந்த கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா தேடி சேலஞ்ச் பண்ணி அவனுங்களுடைய சோடைய சக்தியை அதிகரிக்கணும்னு விரும்புவானுங்க. அதே மாதிரி தான் இந்த டூக்கு டீமன் இந்த ஐலாண்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்பினா. என்னுடைய சீனியருக்கு ரொம்ப அற்புதமான மேஜிக்கல் பவர் எல்லாம் தெரியும். இருந்தாலும் அவனுக்கு ஈடா அவரால் நிக்க முடியல. இவன் ஒரு தடவை சண்டை போட ஆரம்பிச்சுட்டானா சாவடிக்கிற வரைக்கும் அந்த சண்டையை நிறுத்தவே மாட்டான். இங்கிருந்து போடா, என்னுடைய சீனியர் பிரதர் என்ன காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவருடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு. நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய சீனியர் கூட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வருவாரு. நான் அவரை மிஸ் பண்ண மாட்டேன். அவர் வரப்ப கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒயின் பாட்டில ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இருந்தாலும் இப்ப சீனியர் என்னை விட்டு போறாரு. ஆனா திரும்ப வரவே மாட்டாரு. சீனியர் பிரதர் நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் இந்த ஒயினை கொடுக்குறேன். எல்லா எனிமிகளையும் தனியால சமாளிக்க போறியா? ஒரு நிமிஷம் நீ இதை கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம் இல்ல? சில விஷயங்களை பார்த்து பயந்துகிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நான் சமாளிச்சு தான் ஆகணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் பேசி ஆகணும். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவனோ அந்த டெக்னிக் மூலியமா வேற மாதிரி மாறி உக்காந்துகிட்டு இருக்கான். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃப்ரீயாக இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போகிறப்பெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.